السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியமானவர்களே, சதக்காவினுடைய அமல் அது எவ்வளவு உன்னதமான அமல் என்பது எல்லோருக்கும் தெரியும். பொதுவாகவே நாம் என்ன விளங்கி வச்சுருக்கோம்னா, காசு பணம் இருந்தால் மட்டும்தான் சதக்கா செய்ய முடியும், காசு பணம் இருந்தால் மட்டும்தான் சதக்காவினுடைய நன்மையை அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு நாம் நினச்சிருக்கோம். அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவிற்கு நிகரான நிறைய அமல்களை, சொல்லப்போனால் ரொம்ப லேசான அமல்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் தஹப அஹ்லு துசூர் பில் உஜூர், அல்லாஹ்வின் தூதரே, இந்த செல்வந்தர்கள் நிறைய நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்கிறார்கள். தங்களிடத்தில் இருக்கக்கூடிய காசு பணங்களை வைத்து அல்லாஹுடைய பாதையில் நன்மையான காரியங்கள் செலவு செய்து சதக்கா செய்து நிறைய நன்மைகளை கொள்ளையடித்து போய்விடுகிறார்கள். எங்களை மாதிரி அவங்க தொழுகிறாங்க, எங்களை மாதிரி அவங்க நோன்பு வைக்கிறாங்க, ஆனால் வயதசத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய காசு பணங்களை வைத்து சதக்கா செய்கிறாங்க. நான் எங்கள்கிட்ட சதக்கா செய்வதற்கு காசு பணம் இல்லையே யா ரசூலல்லாஹ் என்கிற ஏக்கத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவலைஸ கத் ஜஅலல்லாஹு லகும் மா தஸத்தகு, உங்களுக்கு அல்லாஹு தஆலா சதக்காவிற்கு நிகரான அமல்களை உங்களுக்கு அல்லாஹ் காட்டி தரலையா, சொல்லிக் கொடுக்கலையா? இன்னபி குல்லி தஸ்பீஹத்தின் சதக்கா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ்விற்கும் ஒரு சதக்காவினுடைய நன்மை உண்டு. ஒக்குல்லி தக்பீரத்தின் சதக்கா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்லாஹு அக்பருக்கும் சதக்காவினுடைய நன்மை உண்டு. ஒக்குல்லி தஹ்மீதத்தின் சதக்கா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாவிற்கும் ஒரு சதக்காவினுடைய நன்மை உண்டு. ஒக்குல்லி தஹ்லீலத்தின் சதக்கா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கும் சதக்காவினுடைய நன்மை உண்டு. வஅம்ரும் பில் மஅரூஃப் சதக்கா, நன்மையை ஏவுறீங்க, அதற்கும் சதக்காவினுடைய நன்மை உண்டு. வநஹி அனில் முன்கர் சதக்கா, தீமையான விஷயங்களை விட்டும் நீங்கள் தடுக்கிறீர்கள், அதற்கும் சதக்காவினுடைய நன்மை உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்க, வஃபி புல்இ அஹதிக்கும் சதக்கா, உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்தில் தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்கிறாரா இல்லையா, அதற்கும் சதக்காவினுடைய நன்மை உண்டுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்டாங்க, யாரோ சொல்லலாம் இதற்கு கூடவா நன்மை உண்டு? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, அரைத்தும் லவ் வதஅஹா ஃபி ஹராமின் அகான அலைஹி ஃபீஹா விஸ்ரும், இதே ஆசையை ஹராமான வழியில் ஒருவர் பூர்த்தி செய்தால் அவருக்கு தண்டனை உண்டா இல்லையான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் ஆமாம் யா ரசூலல்லாஹ், அவருக்கு தண்டனை இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகதாலிக இதா வதஅஹா ஃபில் ஹலாலி கான லஹு அஜ்ருன், எப்படி ஒருவர் தன்னுடைய ஆசையை தவறான வழியில் பூர்த்தி செய்தால் அவருக்கு தண்டனை இருக்கிறதோ, அதே மாதிரி தன்னுடைய ஆசையை ஹலாலான வழியில் பூர்த்தி செய்து கொண்டால் அவருக்கு அதற்கு நன்மை உண்டுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசு பணம் இருந்தால் மட்டும்தான் சதக்கா செய்ய முடியும்னு இருந்தால், சதக்கா என்பது பணக்காரர்கள் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய அமலாக ஆயிரும். இப்போ ஏழைகள்லாம் அந்த நன்மையை எப்போ அடைஞ்சுக்கிறது? ஏழைகள்லாம் அந்த சதக்காவினுடைய நன்மையை எப்படி பெற்றுக்கொள்வார்கள்? அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவிற்கு நிகரான சின்ன சின்ன அமல்களை நமக்கு கற்றுத்தந்தார்கள். 2 நபர்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்கிறீர்களா, சதக்காவினுடைய நன்மை உண்டு. ஒருவருக்கு வாகனத்தில் ஏற்றி வருவதற்கு ஒருவருக்கு உதவி செய்கிறீர்களா, அதற்கும் சதக்காவினுடைய நன்மை உண்டு. நல்ல வார்த்தையை பேசுங்கள், அதற்கும் சதக்காவினுடைய நன்மை உண்டு. தொழுகைக்காக வேண்டி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் சதக்காவினுடைய நன்மை உண்டு. யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் இருங்கள், சதக்காவினுடைய நன்மை உண்டு. பாதையில் கிடைக்கக்கூடிய மனிதர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய அந்த பொருட்களை பாதை விட்டும் நீங்கள் அற்புதப்படுத்துகிறீர்கள், அதற்கும் சதக்காவினுடைய நன்மை உண்டு. உங்களுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூக்கிறீர்கள், அதற்கும் சதக்காவினுடைய நன்மை உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக ஒரே வார்த்தையில் முடிப்பாங்க, குல்லு மஅரூஃபின் சதக்கா, ஒவ்வொரு நன்மையான காரியமும் சதக்கா தான், அதற்கு சதக்காவினுடைய நன்மை உண்டுன்னு சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சின்ன சின்ன அமல்களை எல்லாம் சதக்காவினுடைய அமலுக்கு நிகராக சதக்காவினுடைய நன்மையை பெற்றுத்தருகிற அமலாக நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா விளங்கி அமல் செய்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.